நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வர எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு முறையை நேர்த்தியா பண்ணா எக்கச்சக்கமான நன்மைகள் நம்ம உடம்புக்கு நமக்கு கிடைக்கும். எண்ணெய் குளியல் எப்படி பண்றது? ஆண்களுக்கு எந்தெந்த நாள், பெண்களுக்கு எந்தெந்த நாள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறை எது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஆண்களுக்கு புதன் சனி, வெனஸ்டே சாட்டர்டே. பெண்களுக்கு டியூஸ்டே ஃப்ரைடே, செவ்வாய் வெள்ளி. இந்த நாட்கள் ஒரு நாள் வெப்ப நாள், ஒரு நாள் குளிர்ச்சி நாள். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இந்த 2 நாள்ல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலியமா வெப்பமும் குளிர்ச்சியும் சம அளவுல நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகப்படும். எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, உச்சில இருந்து முதல்ல உச்சில கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கையில எடுத்துட்டு எப்பவுமே ரைட் ஹேண்ட்ல தான் எடுக்கணும். வலது கையில இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் இடது கையில இருந்து நெகட்டிவ் எனர்ஜியும் எப்பவுமே 2 எனர்ஜியும் சேர்ந்து தான் நம்ம உடம்புல சம அளவுல மெயின்டைன் ஆகும். அதனால நீங்க எப்பவுமே எண்ணெயை நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா வலது கையில எடுத்து முதல்ல உச்சந்தலையில நல்லா சூடு பறக்க தேய்ச்சிக்கணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளங்கால்ல நல்லா சூடு பறக்க நல்லா தேய்க்கணும். நீங்க யாரெல்லாம் உள்ளங்கால்ல என்ன பக்காவா சூடு பறக்க தேய்க்கிறீங்களோ, கொஞ்சம் சூடு இல்லாம மொத்தமா உடம்பு குளிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உள்ளங்கால்ல தேய்க்கணும் எல்லாருமே. நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்ற பேர்ல வெறும் தலைக்கு மட்டும் தேய்ச்சி வெயில் எண்ணெய் குளிச்சிடுறாங்க. உடம்பு ஃபுல்லா குளிச்சா மட்டும்தான் உடம்பு சீராகும். அப்புறம் பாதத்துல இருந்து மெதுவா உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு ஒரு வேளை உச்சி வெயில இருந்தது அப்படின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க வெயில நிக்கவே கூடாது. ஒரு வேளை ரொம்ப டிஹைட்ரேட் ஆகுற மாதிரி இருந்தது, மண்டை ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு அதை குடிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க காலையில நேரம் தான் உகந்த நேரம். அதாவது இளம் வெயிலா இருக்கு இல்லையா, இந்த இளம் வெயில தான் நீங்க குளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒருவேளை குளிர்ச்சியான பருவ காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சியான பருவ காலத்துல நீங்க உச்சி வெயில கூட நீங்க குளிச்சுக்கலாம் தாராளமா. அப்ப கூட ரொம்ப உடம்பு டீஹைட்ரேட் ஆகுற மாதிரி உடம்ப பாத்துக்க கூடாது. அந்த ஓரளவுக்கு உடம்பு சூடாயிடுச்சு, வேர்வெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இறங்கி வந்துடணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. எண்ணெய் தேய்ச்சி வெயில காய வைக்கிறோம். அடுத்தது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாள்ல நீங்க பச்சை தண்ணியில குளிக்காம லேசா வெதுவெதுப்பான தண்ணியில தான் குளிச்சாகணும். லேசா வெதுவெதுப்பான தண்ணி அப்படின்னா உடம்பு ஸ்கின் எந்த அளவுக்கு தாங்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான். ரொம்ப கொதிக்க தலையில ஊற்றக்கூடாது, உடம்புலையும் ஊற்றக்கூடாது. எவ்வளோ உடம்பு தாங்குதோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். குளிக்கிற முறையை பத்தி நான் இன்னொரு வீடியோல பேசியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிற முறை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சூட்டை முழுக்க தணிக்கணும் அப்படின்னா அந்த முறையை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் தெளிவா நம்ம உடம்பு சூட்டை தணிக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்னா, பண்ணக்கூடாதது அப்படின்றது நீங்க பகல்ல தூங்கக்கூடாது. பகல்ல கண்ணை மூடி தூங்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டீங்க அப்படின்னா அது குளிர்ச்சி பண்ற உடம்ப குளிர்ச்சி பண்ற ப்ராசஸ். நீங்க தூங்குறதும் உடம்ப குளிர்ச்சி பண்ற ப்ராசஸ். குளிர்ச்சியும் ஒண்ணு சேரக்கூடாது. இது வெப்பத்தை முழுக்க குறைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட பல நோய்கள் உடம்புக்கு வர ஆரம்பிக்கும். அதனால அன்னைக்கு கூட நீங்க தூங்காம பாத்துங்க. எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சிட்டு நைட்டு தூங்கிக்கோங்க. முக்கியமா உச்சி வெயில போகக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உச்சி வெயில நீங்க போனீங்க அப்படின்னா சீக்கிரமா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உச்சி வெயில போறதை தவிர்த்துக்கோங்க. வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னா தலை அதிகமா சூடாகாம ஏதாச்சும் துண்டு காட்டன் துணி ஏதாவது சுத்திட்டு போற மாதிரி பாத்துக்கோங்க. ஹெவி ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஹெவி ஃபுட் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒழுங்கா செரிக்காது. ஏன்னா அன்னைக்கு குளிர்ச்சி அதிகமாகி வெப்பம் கம்மியா இருக்கும். நீங்க வெப்பம் சீரா இருந்தா மட்டும்தான் செரிமானம் ஆகிற ஆற்றல் அதிகமா இருக்கும். நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும். இப்போ குளிர்ச்சி அதிகமா இருக்குது அப்படின்னும் போது நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் செரிக்காது. லைட் ஃபுட்டா நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நல்ல ஆரோக்கியத்தை உங்களால பெற முடியும். யாரெல்லாம் ரெகுலரா எண்ணெய் குளியல் பண்றீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.